அன்னியாசையா ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம OT7FF ஆனா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷீ ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 sons அதோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட சேர்த்து மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம் இங்கே கிளம்பணும்? இல்லை, நான் கிளம்புறேன். அதுவும் நான் 3 கூட்டிகிட்டு கிளம்புறேன். என்ன 3 கூட்டிகிட்டு கிளம்புறீங்களா? எதுக்கு? அவள் எங்கள் பொண்ணு, அவள் எங்கள் கூட தான் இருப்பா. இல்லை, முடியாது. என் அக்காவோட கடைசி ஆசை நான் 3 நல்லா பார்த்துக்கணுன்னு தான். ஸோ அதுக்காண்டி நான் 3 கூட்டிகிட்டு நான் இந்தியாவுக்கு கிளம்புறேன். நான் நல்லா தான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து 3 பார்த்துக்கலாம் ப்ளீஸ். ஆனால் 3 மட்டும் என் கூட அனுப்பி வச்சுருங்க. நான் அவளை கூட்டிகிட்டு தான் போவேன். இல்லை, முடியாது. இல்லை, நான் கூட்டிகிட்டு தான் போவேன். எப்படி இருந்தாலும் அவள் உங்களோட பொண்ணு கிடையாது, இல்லை உங்களோட சொந்த பொண்ணு கிடையாது. ஸோ அதனால் நான் 3 கூட்டிகிட்டு போகிறேன். அவள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பாள், என் கூட ஹாப்பியாக தான் இருப்பாள். நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஜங்குக் எகிர்றாரு. இங்கே பாருங்கள், என்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசுகிற வேலைலாம் வேணாம். நான் சொன்னது தான் நான் 3 கூட்டிகிட்டு கிளம்புவேன். அப்போ நம்ஜுன் தான் கொஞ்சம் பொறுமையா, ஏன் வையன் இப்படி பண்ணுறீங்க? 3 இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. அவன் மேலே நாங்கள் எல்லோரும் ரொம்ப பாசம் வச்சுருக்கோம். ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் 3 அனுப்பி வைக்க முடியாது அப்படின்ட்டு நம்ஜுனும் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. பட் நீங்கள் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா உங்கள் அக்கா லாஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டது 3 நல்லா பார்த்துக்கோ வையன் அப்படின்ட்டு தான். ஸோ அதனால தான் நீங்கள் இல்லை 3 நான் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு தெரியும் என் அக்காவை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு. ஸோ அதனால் நான் 3 கூட்டிகிட்டு போவேன். நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதான் பார்த்தேனே என் அக்கா விஷயத்தில். நான் 3 கூட்டிகிட்டு தான் போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி மோட்டிவேஷனில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஜிமினை தான் பார்க்குறீங்க. மற்றவங்க கண்ணிலலாம் ஒரு மாதிரி கோவம் தெரியுது நீங்கள் 3 கூட்டிகிட்டு போகிறவன் அப்படின்ட்டு சொல்லும்போது. ஆனால் ஜிமின் மட்டும் ரொம்ப கூலாக இருக்கார். அதோட சேர்த்து அவரோட வாய்ஸ் டோனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வையன் நீங்கள்? சரி போகலாம், ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு போகிறீங்களா? என்ன ஜிமின் பேசுகிற? அவங்க என்ன சொல்லிகிட்ருக்காங்க? 3 கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்க? கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணா, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்ட்டு ஜிமின் மறுபடியும் அவங்களே திரும்பி பார்த்துட்டு, வையன் என் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதை யார்கிட்ட கேட்குறதுன்னு நான் குழம்பிட்டு இருந்தேன். இப்போ தான் நீங்கள் இருக்கீங்களே, ஸோ நான் உங்ககிட்டே கேட்டு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. ஜிமின் என்னடா உளறிட்டுருக்க? டியாங் கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன உங்களுக்கு இப்போ தெரியணும்? எதாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லுங்கள். ஏன் இப்படி சுற்றி வலிச்சு பேசிகிட்ருக்கீங்க? நான் டைரெக்டாக தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷன் பார்க்க தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவர் என்ன குழப்புறாரு அப்படின்ட்டு தான் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோ, அது அன்றைக்கி ரியா தான் எங்கள் கூட ரூமில் இருந்த மாதிரி தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். அப்படி தான் ரியாவும் சொன்னான் உங்கள் அக்கா. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. என்ன அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் கோலி குண்டு சைஸில் விரியுது. ஏன்னா இப்போ எதுக்கு இது எடுக்கிறாருன்னு தான் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப தைரியமாக பேசினதும் அக்கா தான் அந்த பொண்ணுன்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே சந்தேகம் வராது, நம்ம ஈஸியாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் திடீர்னு ஜிமின் மறுபடியும் அந்த டாபிக் எடுக்க உங்களுக்கு திக்குன்னு இருக்குது. இப்போ என்ன அதுக்கு? உங்களுக்கு தான் தெரியுமே அந்த பொண்ணு என் அக்கா தானே. மறுபடியும் இப்போ எதுக்கு இதை எடுக்கிறீங்க? இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்கிறனால தானே உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஜிமின் இப்போ எதுக்கு மறுபடியும் அந்த விஷயத்தை எடுக்கிற? ஐயோ சுகா, கொஞ்சம் சைலண்ட்டாக இரு சுகா, எனக்கு தெரியும். ஏன் எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் என்னை பேச தான் விடுங்களேன் அப்படின்ட்டு அவர் திரும்பி மற்ற மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு மறுபடியும் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. அது இல்லை, அவர் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு நீங்கள் அதை எடுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்றைக்கி அந்த பொண்ணு யாருன்னு நாங்கள் சர்ச் பண்ணுறதுக்காண்டி சிசிடிவி செக் பண்ணோம். ஆனால் ரூமுங்களுக்கு முன்னாடி சிசிடிவி இல்லாதனால யார் ரூம்குள்ளே வந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நாங்கள் பப்லேருந்து யார் போனான்ற மாதிரி செக் பண்ணும்போது ரியாவுக்கு பக்கத்தில் நீங்களும் தான் இருந்தீங்க.
ஸோ நீங்களும் ரியாவும் தான் ஸ்டேர்கே சரி ரூம் சைட் போயிருக்கீங்க. ஸோ ரியா எங்களோட ரூமில் இருந்தா ஓகே ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கே இருந்தீங்க மேடம் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி கேட்க நீங்கள் அவரை தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. எல்லா மெம்பர்ஸும் ஆமாம்ல அப்படின்னு நம்ம அதான் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் அது வந்து சொல்லுங்கள், எனக்கு இப்பயே உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஜிமினோ அங்கே ஸ்டபனாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஐயோ நம்ம என்ன இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோம், என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்ட்டு புரியாமல் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா உண்மையாக சொல்ல முடியாதே, அதனால் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவங்கள காப்பாற்றுற மாதிரி ஆண்டி அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க நீங்கள் திரும்புறீங்க. அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து மூன் தான் இறங்கி வந்துட்டுருக்கா. அவளோட சேர்த்து 7 க்யூட் பாய்ஸும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் மூன் என்ன மூன் நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் என்னை விட்டு போகிறீங்களா? ஆமாடா மூன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீயும் தான் என் கூட வரப்போகிற. என்ன என்னையும் கூப்பிட்டு போகிறீங்களா? ஆமாம், உன்னையும் தான் கூப்பிட்டு போகிறேன். அப்போனா அப்பா அப்படின்ட்டு மூன் திரும்பி 7 மெம்பர்ஸையும் தான் பார்க்குறா. அவங்க எல்லாரும் இவென்ன ஒத்துக்கிறாளா, அப்போ வயன் கூட போகிறாளா மூன் அப்படின்ட்டு எல்லாரும் மூணை தான் பார்க்குறாங்க. இல்லைடா, நீ மட்டும்தான் எங்கள் கூட வரப்போகிற. நீ, நான், அதுக்கப்புறம் ஜூனா, ஜின்வா, யூனா, ஹோபினா, மினி, டே குக்கி அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் தான் போகிறோம். எங்கே போகிறோம்? இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியாவுக்கு போயிட்டு நம்மளாம் ஹாப்பியாக இருக்கலாம் என்ன? ஆனால் அப்படின்ட்டு அவள் திரும்பி மறுபடியும் 7 பிடிஎஸ் மெம்பர்ஸை தான் பார்க்குறா. என்னம்மா மூன், என் கூட வரியா? இல்லை, நான் வரமாட்டேன். நான் என் அப்பாங்களை விட்டுட்டு வரமாட்டேன். எனக்கு அவங்க தான் முக்கியம். நான் வரமாட்டேன். இல்லைடா மூன், நீ என் கூட வர்றது தான் கரெக்டு. அம்மாவோட கடைசி ஆசை அதுதான். ஸோ நீ உன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் மூனோட மைண்டையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸுக்கு என்ன மூன் ஒருவேளை வயன் பேச்சு கேட்டு வயன் கூடயே போயிடுவாளா, நம்ம கூட இருக்க மாட்டாளா மூன் அப்படின்ட்டு அவங்களாம் ஏக்கமாக தான் மூனோட பதிலுக்காண்டி காத்துட்ருக்காங்க. அப்போ மூன், இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு என் அப்பா வேணும், நான் என் அப்பாங்களை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு அவள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறா. அவள் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ஜுனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது, மூன் நம்மளை விட்டுட்டு போக மாட்டா அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் சரி மூன், அப்போ நீ வரலனா ஓகே, நாங்களாம் கிளம்புறோம். வாடா ஜோனா, ஜின்வா, எல்லோரும் போய் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். அம்மா நம்ம போகணுமா? ஆமாம், நம்ம போய் தான் ஆகணும். நம்ம இங்கே இருக்கலாம்ல, நம்ம மூணை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுல்ல, அவள் பாவம் சின்ன பாப்பா, அவளை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுமா. இங்கே பாரு, சொன்னா கேளு, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மூணை நம்ம கூட்டிகிட்டு போகலாம். இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் கரெக்டு அப்படின்ட்டு நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடணுண்டா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரையும் கிளம்ப சொல்கிறீங்க. பட் அவங்கெல்லாம் இல்லை முடியாதுமா அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாங்க. அம்மா சொன்னால் கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? வாங்க கிளம்பலாம், போங்க, அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றீங்க. நீங்கள் இப்படி அவசரப்படுத்துறதுக்கு காரணமே ஜிமின் எதையும் கண்டுபிடிச்ச மாதிரி வேற கொஷின் கேட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான், ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரையுமே கிளம்ப சொல்கிறீங்க. பட் அவங்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ மூன் வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. நீங்கள் திரும்பி மூணை தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஆண்டி, என்னை விட்டு போகாதீங்க, என் கூட இருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு மூன் ரொம்ப அழுகிற மாதிரி கேட்குறா. உங்களுக்கு முடியாது, நான் கிளம்பணும் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியல. என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் நீங்களும் அவளை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிமின், மூன் நீ கவலைப்படாத, வயன் எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கே தான் உன் கூடயே எப்போவுமே இருப்பாங்க, நீ ஃபீல் பண்ணாத சரியா? நீ அங்கே இருக்காங்களே அந்த 7 க்யூட் பிரதர்ஸ், அவங்க கூட போய் நீ விளையாடு போடா மூன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் அவங்க கூட போய் விளையாடட்டா? போய் விளையாடு, இவங்க இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் புரியாமல் ஜிம்னை தான் பார்க்குறீங்க. மற்ற மெம்பர்ஸும் என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் ஜிம்னை தான் பார்க்குறாங்க. பட் ஜிமின் ஒரு ஸ்மிக்கோட உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக மூன், அதுக்கப்புறம் 7 க்யூட் பாய்ஸ், அதான் நம்ம க்யூட்டான 7 பாய்ஸ் இருக்காங்களே, அவங்களும் ஓடி போயிட்டாங்க விளாட்றதுக்கு. நீங்கள் தடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் அவங்க அதுக்கலாட்டியுமே ரூம்குள்ளே போயிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் இப்பயே இங்கேருந்து கிளம்புறேன். 3 கூட நீங்களே வச்சுக்கோங்க. நான் எப்படி 3 அவங்கக்கிட்டேருந்து வாங்கணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போது இங்கேருந்து இந்தியாவுக்கு கிளம்புறேன், அவ்வளோதான். வயன் வெயிட். நீங்கள் எப்படி போவீங்க பாஸ்போர்ட்டே இல்லாமல்? என்ன அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட பேக்கில் பாஸ்போர்ட்டை தேடுறீங்க, பட் அங்கே இல்லை. அப்போ திரும்பி மறுபடியும் ஜிமினை தான் பார்க்குறீங்க. அதுதான் ஜங்குக் கிட்ட இருக்கே அப்படின்ட்டு ஜிமின் திரும்பி பார்த்தா ஜங்குக் கையில் தான் உங்கள் 8 பேரோட பாஸ்போர்ட்டுமே இருக்குது. நீங்கள் அதை வாங்குறதுக்காண்டி ஜங்குக் கிட்ட போகிறீங்க. கொடுங்க, என்னோடய பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையிலேருந்து பாஸ்போர்ட்டை வாங்கலான்னு பார்த்தா ஜங்குக்கு இருக்க ஹைட்டுக்கு அவர் கையை அவர் தலைக்கு மேலே வச்சுருக்காரு. ஸோ உங்களால் எட்டி கூட எடுக்க முடியல. நீங்கள் அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு. என்னம்மா இப்படியெல்லாம் குதிச்சா பாஸ்போர்ட்டை என் கையிலேருந்து வாங்கிடலான்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மூடிட்டு ஜிமின் சொல்கிறத மட்டும் கேளு, சரியா? அப்படின்ட்டு ஜங்குக் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுகிறாரு. அப்போ ஜிமினோ, டேய் என்னடா இப்படி பேசுகிற? பொண்ணுங்கிட்ட எப்போவுமே சாஃப்டாக தான் பேசணும், சரியா? நான் பேசுகிறேன்ல, அதே மாதிரி பேச கற்றுக்கூடா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் அவ்வளோ ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம். கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டிலே இருங்க. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிகிற வரையும். உண்மையா? என்ன உண்மை? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்ட்டு ஜிமின் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு மைண்டே ஒரு மாதிரி குழம்பி போன மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் போங்க. நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரூமுக்கே சாப்பிட அனுப்பி வைக்கிறேன். என்ன, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஜிமின் உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டே அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட இந்த லக்கேஜஸ் எல்லாம் எங்கே இருந்துச்சோ அங்கேயே போய் மறுபடியும் வச்சுருங்க, சரியா? அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பிடிஎஸ் மெம்பர்ஸும் என்ன நடக்குதுன்னே புரியாமல் பின்னாடியே கிளம்பிட்டாங்க. நீங்களும் இப்போ எப்படி போகிறதுனே தெரியல. ஏன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை. பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்தியாக்கே போக முடியும். இப்போ பாஸ்போர்ட் ஜங்குக் கையில் இருக்குது. ஸோ எப்படி அதை பிடுங்குறது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து தான் யோசிச்சுட்ருக்கீங்க. நைட்டு பார்த்து போய் எப்படியாச்சும் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும். அந்த ஜிமின் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஒருவேளை அவருக்கு உண்மையில் தெரிஞ்சிருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் குழம்பி போய் யோசிச்சுட்ருக்கீங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு ஜிமின், ஜேகே, டேயாங் அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. ஆனால் ஜிமின் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கண்ணை மூடி மேலே பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காரு. எல்லாரும் ஜிமினே பார்த்துட்ருக்க ஜிமின் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்காரா. டேய் மரியாதையை எந்திரிச்சிடு அப்படின்ட்டு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் ஜிமின் கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஸோ அப்போ ஜின் பக்கத்தில் இருக்க ஒன்று எடுத்து அப்படியே மண்டையில் தூக்கி விசடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக ஜிமின் அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு, என்னடா உன் தம்பியவே கொல்ல பார்க்குற? பின்ன அப்போலேருந்து உன்னைய தானே பார்த்துட்ருக்கோம். உன்கிட்ட ஏதாச்சும் பதில் வருமா அப்படின்ட்டு. நீ என்னன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்ருக்க. என்னடா நினச்சிட்ருக்க மனசில்? எதுக்கிட்ட வயன்கிட்ட அப்படி பேசினேன்? அது ஏதாச்சும் ரீசன் இல்லாமல் நான் பேசியிருக்க போகிறேன். அதுதான் எதுக்காண்டி பேசினேன். இப்போ எங்கள் எல்லாருக்கும் நீ என்னன்னு சொல்லி ஆகணும். சொல்லணுமா என்ன? டேய் உன்னோட குறும்புத்தனத்தெல்லாம் இங்கே காட்டாத. மரியாதை என்ன விஷயம் சொல்லு. அது அப்படின்ட்டு ஜிமின் இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு, அது ஒன்றும் இல்லை, ரியா தான் அந்த பொண்ணு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆனால் அது ரியா கிடையாது, அது பயந்தான். என்ன புரியல? இல்லைடா, அன்றைக்கி நம்ம கூட இருந்தது ரியா தான் அப்படின்ற மாதிரி தானே நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம். ஆமாம், ரியா தான் அந்த பொண்ணு. நீ என்ன பார்த்தியா? அன்றைக்கி நம்ம யாருக்குமே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. ரியாவே சொன்னனால்தான் நம்ம அந்த பொண்ணு தான் நினச்சோம். ஆனால் அது ரியா கிடையாது, அது வயன்தான். சரி இருக்கட்டும், வயனாகவே இருக்கட்டும். ஆனால் அது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ ஜிமின் உன்னை நினச்சி பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீங்கள் ரியாவோட டைரியை தேடி தானே 3 ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அதை தேடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ கூட அந்த டைரியை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிருப்பீங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு பிடிச்சது ஜிமின் தானே. ஸோ அப்போ ஜிமின் அந்த ரூம்குள்ளே வரும்போதே என்ன பண்ணுறாங்க வயன் அப்படின்ட்டு பார்த்துருப்பாரு. அப்போ அந்த டைரியை தான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கூட அவர் பார்த்துட்டாரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே என்ன டைரி இது எதுக்கு இவங்க எடுக்கிறாங்க அப்படின்ட்டு தான் வந்திருப்பாரு. அப்போ தான் நீங்கள் அந்த டைரியை எடுத்துகிட்டு அப்படியே
விழுக போயிருப்பீங்க. ஜிமினும் உங்களை பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜிமின்கிட்டேருந்து விலகிட்டு அந்த டைரியை முதல்ல உங்கள் பின்னாடி மறைச்சி வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அவர் மைண்டுக்குள்ளேயே இப்போ எதுக்கு இதை மறைக்கணும், நான் தான் பார்த்துட்டேமே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு, இருந்தாலும் நம்மக்கிட்டேருந்து இவங்க மறைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனோட தான் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் மூன் வந்தது. ஸோ அதனால் அவர் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மூணை நல்லா தூங்க வச்சுட்டு நீங்கள் அந்த டைரியை எடுத்துகிட்டு போகாமல் அந்த வார்ட்ரூம் மேலேயே மறுபடியும் வச்சுருப்பீங்கள்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிமின் கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் வந்திருப்பார். என்ன டைரியில் இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டைரியை தான் தேடியிருப்பார். எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்களோ அங்கேயே இருக்கிறத பார்த்துட்டு அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட் பேஜ் படிக்கிறாரு. அதுலேயே தெரிஞ்சு போச்சு அது ரியாவோட டைரி தான் அப்படின்ட்டு. இது எதுக்கு வயன் எடுக்கணும், அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவருக்கும் கொஞ்சம் க்யூரியஸாக இருந்திருக்கும். அப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு மூன் கேட்டிருப்பா. அவள் தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு நினச்சிட்டு தான் ஜிமினும் அந்த டைரியெல்லாம் எடுத்து ஃபஸ்ட் பேஜ் படிச்சிருப்பாரு. ஆனால் இப்போ மூனோட சவுண்ட் கேட்க ஒன்றும் இல்லைடா சும்மா தான் வந்தேன். சரிப்பா நீ தூங்கலையாடா? தூங்குறேன்ப்பா அப்படின்ட்டு மூன் மறுபடியும் தூங்குறா. அதுக்கப்புறம் ஜிமின் அந்த டைரியை அவர் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த டைரியை முழுசாக படிக்கிறாரு. அவருக்கு என்ன உண்மைன்னு எல்லாமே முழுசாகவே தெரிஞ்சு போச்சு. அப்போது இத்தனை நாளாக நம்மளை முட்டாளாக்கியிருக்கலாம் அந்த ரியா அப்படின்ட்டு ஜிமினுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும் ரியா மேலே. ஆனால் இப்போ கோவம் வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால்தான் அவர் அப்போ நான் அன்றைக்கி எங்கள் கூட இருந்தது வயந்தானா அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஷாக்காக இருப்பார். அதுக்கப்புறம் தான் மார்னிங் நீங்கள் கிளம்புறன்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் இன்ஸ்டண்ட்டாக அவங்கள போகவிடக்கூடாது அப்படின்ட்டு தான் பிளான் போட்டு இப்போ உங்களை இங்கேயே இருக்கவும் வச்சுருக்காரு. உங்களோட பாஸ்போர்ட்டை எடுக்க சொன்னதும் ஜிமின் தான். ஸோ அதனால தான் ஜிமின் சொன்னால ஜங்குக்கும் உங்ககிட்ட இருந்த 8 பாஸ்போர்ட்டுமே எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் சொல்ல என்ன நிஜமாவா அப்படின்ட்டு எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கும் அதே ஷாக் தான். இந்தோ இதுதான் அந்த டைரி அப்படின்ட்டு ரியாவோட டைரியுமே எடுத்து கொடுக்குறாரு. அப்போ எல்லோரும் அந்த டைரியுமே பார்க்குறாங்க. இப்போ உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாரும் என்ன அப்போ அந்த ரியா இத்தனை நாளாக நம்மளை முட்டாளாக்கியிருக்காளா, அவள் தான் அந்த பொண்ணுன்னு நினச்சி நம்மளை முட்டாளாக்கியிருக்காளா அப்படின்ட்டு யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. இப்போ எதுக்கு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ முடிஞ்சது தான். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். என்ன பண்ணுறது? வயன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கால, ஃபஸ்ட்டு அவளை இங்கே இருக்க வைக்கணும். அதுதான் பாஸ்போர்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கே, அப்புறம் எப்படி அவள் இங்கேருந்து கிளம்புவா? அவள் இங்கே தான் இருப்பா. இல்லை அவள் ஏதாச்சும் பிளான் போட்டு நம்மக்கிட்டேருந்து பாஸ்போர்ட்டை எடுத்துட்டானா அவள் எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. அதுதான் ஜங்கு கிட்ட பத்திரமா இருக்கே, ஜங்கு கிட்ட யாராச்சும் வாழட்ட முடியுமா என்ன அப்படின்ட்டு டியாங் சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அது இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு எதுவும் தோணுது. ஸோ ஜங்குக் நீ கொஞ்சம் பத்திரமா அந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கோ, நீ கண்காணிச்சிட்டே இரு. எப்போ வேணாலும் வயன் வந்துட்டு உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு கூட போகலாம், திருட கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளால அதை சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கே தெரியும் இன்றைக்கி மார்னிங் அவள் எப்படி இங்கேருந்து கிளம்பணுன்னு துடிச்சிட்டு இருந்தான்னு. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிடுறாரு. ஸோ எல்லோரும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க. அப்போது ஜின் ஆமாம் இப்போது நம்ம கூட இருந்த பொண்ணு அவள் தானே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அவள் கூட அந்த 7 குட்டி குட்டி பாய்ஸ் இருக்காங்களே அவங்கெல்லாம் அதுதானே, அவங்களாம் யார்? அவங்களோட ஏஜ் கூட 15 நினைக்கிறேன். அவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்மளோட சிமிலாரிட்டி மாதிரியே இல்லை, அவங்களுக்கு அப்படி தோணலை அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. ஆமாம் எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஒருவேளை அவங்கெல்லாம் நம்மளுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்களோ, நம்மளோட பசங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்ட்டு நம்ஜூன் அப்படியே சுகா பக்கம் திரும்பிட்டு, சுகா நீ கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட் எடு. ஓகே நம்ஜூன் அப்படின்ட்டு சுகாவை சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருமே ஒருத்தரும் ஒரு மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்க அவங்களை இங்கேயே இருக்க வைக்கிறதுக்காண்டி. ஆனால் இங்கே ஜிமின் தான் எல்லாரை விட மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்காரு. இங்கிட்ட நீங்கள் மூணோட ரூமுக்கு தான் வரீங்க. மூன் என்ன பண்ணிகிட்ருக்க?
ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். சரி ஜூனா, ஜின்வா, யூனா, மீனி, டேடே அவங்களாம் எங்கே? அவங்களா? அவங்க என் கூட தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கே போனாங்கன்னே தெரியலையா? ஆமாம், எனக்கு தெரியாது. நீ தேடலையா? இல்லை, ஒரு 10 நிமிஷமாக தான் அவங்கள காணோம். நானும் அவங்க வருவாங்கன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டுருப்பாங்க. சரி மூன், நீ ஏன் என் கூட வரமாட்டியா? உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லையா மூன்? எனக்கு உன் கூட வரணும் தான் ஆசை. பட் நான் என் அப்பாங்களை விட்டுட்டு என்னால் வர முடியாது. சின்ன வயசுலேருந்து என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. அவங்கள நான் அப்படியே விட்டுட்டு வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நீங்களும் முக்கியம்தான், அவங்களும் முக்கியம்தான். நீங்கள் வேணா இங்கேயே எல்லோரும் ஒன்றா ஒரு ஃபேமிலியே இருக்கலாம்ல அப்படின்ட்டு மூன் பெரிய மாதிரி கேட்டுட்ருக்கா. நீங்கள் இல்லை மூன், அது கரெக்டாக வராது. அது எப்படி சரியாக வரும்? அதெல்லாம் சரியாக தான் வரும். ப்ளீஸ் என் கூட இருங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு சும்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களோட பிளான் இன்றைக்கி நைட்டே எப்படியாச்சும் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ட்டு தான். நீங்கள் இப்படி யோசிப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் ஜிவின் ஃபஸ்ட்டே ஜங்கு கிட்ட உஷாராக இருக்க சொல்லி ஃபஸ்ட்டே வார்ன் பண்ணியிருப்பார். சரி மூன், வா நம்ம ஒரு வாக் போயிட்டு அப்படியே யூனா, மினி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே அப்படின்ட்டு மூன் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறா. நீங்களும் அவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அவளும் சிரிச்சுட்டே 2 பேரும் கதை பேசிகிட்டே நடந்துட்டுருக்கீங்க. ஆண்டி, என்னடா மூன், நான் உங்களை வேணா அம்மான்னு கூப்பிட்டுட்டா அப்படின்ட்டு சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறீங்க. உங்களை தான், ஏன் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு அவர் ரொம்ப பாவமாக கேட்குறா. ரொம்ப ஏங்கி போயிருக்கா குழந்த. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே புரியுறனால, அதுக்கு என்னடா மூன், நீ கன்ஃபார்ம் இனியா அம்மானே கூப்பிடு. நீ இனிமேல் நீ அம்மான்னு தான் கூப்பிடணும், ஓகேவா அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. மூணும் செம்ம ஹாப்பியாக சிரிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்களுமே அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவள் செம்ம ஹாப்பியாக அம்மா அம்மா அப்படின்ட்டு 5 தடவைக்கு மேலே கூப்பிட்ருப்பா சந்தோஷத்தில். நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. நீங்களும் அவளை உங்களோட ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நீங்களும் அவள் கையோட கை கோர்த்துக்கிட்டே அப்படியே நடந்துட்டுருக்கீங்க. ஆமாம், எங்கே ஒன்றுங்களை கூட காணோம். எப்போவுமே ஒன்றா இருந்தால் சத்தம் போட்டு அவ்வளோதான் அலப்பறை பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா சைலண்ட்டாக இருக்குது வீடே அப்படின்ட்டு சந்தேகத்தோடு நீங்கள் தேடிட்டே அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. அம்மா ஒரு நிமிஷம், இது நம்ஜுன் அப்பாவோட ரூம். நான் போய் அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வரட்டா? ஓகேடா, நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். அம்மா நீங்களும் வாங்கலை, நாமளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைடா மூன், நீ மட்டும் போயிட்டு வா. நீங்கள் வாங்க. இல்லைடா நான் வரல. அட வாங்கன்றேன் அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு அவள் நம்ஜனோட ரூமை நாக் கூட பண்ணல, அப்படியே உரிமையாக உள்ளே இழுத்துட்டு போயிட்டா உங்களையும் சேர்த்து. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அங்கே 2 பேர் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்று நம்ஜூனுக்கு பக்கத்தில் ஜூனா தான் உட்காந்துட்ருக்கான். நம்ஜூன் அப்படியே கால் மேலே கால் போட்டு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு அவ்வளோ ஒரு மாதிரி கெத்தாக தான் உட்காந்துட்டு புக் படிச்சுட்ருக்காரு. அதே மாதிரி டிட் காப்பி அடித்த மாதிரி பக்கத்தில் ஜூனா உட்காந்துட்டு அதே மாதிரி குட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அவனோட புக்ஸை படிச்சிட்ருக்கான். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜூனாவும் ரொம்ப நல்லா படிப்பான். இதில் ஆரம் ப்ரொஃபஸர். ஜூனா எப்படி புத்தக புழுவோ அதே மாதிரி தானே நம்பிச்சணும். ஸோ அதனால் 2 பேரும் இப்படி உட்காந்து ஒரே மாடுலேஷனில் புக்கை பார்க்குற உங்களுக்கு தான் ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. ஏன்னா ஜூனோட அப்பா தானே நம்ஜூன். ஸோ அப்படியே நம்ஜூனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் ஜூனாவும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அம்மா நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜூனா உங்களை பார்த்து கேட்குறான். வயன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆரமும் கேட்குறாரு. 2 பேரும் என்னடா ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அம்மா இவங்க 2 பேரும் கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரி இல்லை அப்படின்ட்டு 3 வேற ஒரு பக்கம் கேட்குறா. நீங்கள் ஜூனா இங்கே என்ன பண்ணுற, வா நம்ம போகலாம். எங்கம்மா நான் வரமாட்டேன், எனக்கு நம்ஜூன் கூட உட்காந்து புக் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நம்ஜூனா? ஆமாம், நான் தான் அவனை பேர் சொல்லி கூப்பிட சொல்லி சொன்னேன். இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஜூனா, நீ அங்கிள்னே கூப்பிடு. என்ன அங்கிள்னு கூப்பிடணுமா அப்படின்ட்டு இப்போ நம்ஜூன் உங்களை பற்றி கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க ஷாக்காய். இப்போது நம்ஜூன்மே ஒரு மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. கரெக்டு தான் ஜூனா,
நீ எதுக்கு என்னை நம்ஜுன்னு கூப்பிடணும், நீ என்னை டைரெக்டாக அப்பானே கூப்பிட்ரு அப்படின்ட்டு நம்ஜுன் அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அப்படியே சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பான்னு கூப்பிடட்டா? ஆ, நீ அப்பான்னு கூப்பிடு, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இல்லை இல்லை ஜூனா, நீ அப்படி கூப்பிடக்கூடாது. ஏன் கூப்பிடக்கூடாதா என்ன அப்படின்ட்டு நம்ஜுன் உங்களை திரும்பி பார்க்குறாரு மறுபடியும். உங்களால் அவரோட பார்வையை கூட ஃபேஸ் பண்ண முடியல. இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லைடா ஜூனா, நீ அப்பானே கூப்பிடலாம். அப்பா, அப்போ நம்மளாம் ஒரு ஃபேமிலியா? ஆமாடா மூன், நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான் அப்படின்ட்டு உங்களை பார்த்த மாதிரியே தான் நம்ஜுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுது. ஏன்னா நேற்று வரையுமே உங்களை ரியாவோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜிமின் பேசுகிறது சரியில்லை. இப்போ நம்ஜுனும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமாகவே புரியல. ஜூனா, நீ வரப்போறியா இல்லையா? இல்லைம்மா, நான் வரமாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவனும் நம்ஜுனா உரிமையாக கூப்பிட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நீங்கள் குழம்பி போய் தான் இருக்கீங்க. அம்மா சரி வாங்க, அவங்க 2 பேரும் இன்ட்ரெஸ்டாக படிச்சிட்ருக்காங்க, நாம் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு. மூன், நீ என்ன வயன அம்மான்னு சொல்கிற? ஆமாம், நான் தான் அம்மான்னு உங்களை கூப்பிட்டுட்டா அப்படின்ட்டு கேட்டேன், அவங்களும் ஓகேன்ட்டாங்க, ஸோ அதனால தான். ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்கள் மேலே இருக்க மதிப்பு நம்ஜுனுக்கு இன்னுமே ஜாஸ்தியாகுது. ஸோ அவரும் சரி ஓகே, கொஞ்சம் 2 பேரும் கிளம்புறீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்ட்டு நம்ஜுன் சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க, அவர் விடாமல் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து காலி பண்ணிடணுண்டா அப்படின்ட்டு வெளில வந்துட்டீங்க. ரூம் டோரை க்ளோஸ் பண்ணும்போது கூட நம்ஜுன் உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இன்னும் இந்த கன்ஃபியூஷன்லேருந்தே மீளாமல் இருக்கும்போது உங்கள் காதுக்கு சத்தமாக ஒரு பாட்டு சத்தம் கேட்டுட்ருக்கு. என்ன இது அப்படின்ட்டு நீங்கள் அந்த சாங் எங்கே வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு ரூம்குள்ளேருந்து தான் வருது. கீழேருந்து ஃபுல்லு கலர் கலராக லைட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ என்னடா நடக்குது இந்த ரூம்குள்ளே அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸோட பார்த்துட்ருக்கும்போது, அம்மா இது டேயாங் அப்பாவோட ரூம் அப்படின்ட்டு சொல்லிட்டே மூன் அந்த ரூம் டோரையுமே ஓப்பன் பண்ணிட்டா. ஓப்பன் பண்ணால் உள்ளே கலர் கலராக லைட்ஸ் எரிஞ்சிட்ருக்கு, ஒரு டிஜே பார்ட்டி மாதிரி. அதுக்குள்ளே டேயாங்கும் சரி, அதுக்கப்புறம் டேட்டேவும் சரி, 2 பேரும் தான் அங்கே குத்தாட்டம் போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குறவங்களுக்கு என்னடா இது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்போ மூன், அப்பா என்ன என்னையை விட்டு நீங்கள் மட்டும் டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்ட்டு மூணும் அது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. 3 பேருமே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, நீங்கள் மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டியாங் அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கையை உதறிட்டு போகிறீங்க. அப்போது டேட்டே தான், அம்மா எங்கே போகிறீங்க, நல்லா தானே இருக்குது, டான்ஸ் ஆடுங்க அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அவனும் டான்ஸ் ஆட வச்சிட்ருக்கான். மூணும் டான்ஸ் ஆடுறான். உங்களுக்கு மண்டையே குழம்பி விழுந்துருவீங்க போல், அந்த மாதிரி தான் உங்களோட ரியாக்ஷன் இருக்குது. நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுறீங்க. அப்போது சாங்கு அந்த லைட் செட்டிங் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. என்ன நடந்துட்டுருக்கீங்க, என்னை விடுங்க ஃபஸ்ட்டு. டேட்டே என்ன பண்ணிகிட்ருக்க, வா என் கூட வா போகலாம். இல்லைம்மா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு டேட்டேவும் டேயாங் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். வரப்போறியா இல்லை டேட்டே? இல்லை நான் வரமாட்டேன், நான் இவங்க கூட தான் இருப்பேன். டேட்டே ஏன் வயன் இப்படி கத்துறீங்க, அதான் ரொம்ப ஜாலியாக இருக்கானே, அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவன் என் கூடயே இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அவனை நல்லாவே பார்த்துப்பேன். நீங்களும் வேணா ஜாயின் பண்ணலாம் என் கூட, இவங்க கூட அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம். டேட்டே நீ ரூமுக்கு வருவல்ல, அப்போ பார்த்துக்கிறேன்டா உன்னைய அப்படின்ட்டு நீங்கள் அவசரமாக அந்த ரூமை விட்டு வெளில ஓடி வந்துட்டீங்க. டியாங்கும் அங்கே அப்படியே ஸ்மிக் பண்ணுறாரு உங்களை பார்த்த மாதிரியே. அப்போ மூணும் உங்கள் பின்னாடியே வந்துட்டா. ஏம்மா அங்கே தான் ஜாலியாக இருந்துச்சுல, நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். மூன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. சரி ஓகேம்மா அப்படின்ட்டு மூணு ஒரு மாதிரி ஆயிட்டா. சரி இன்னொரு நாள் வேணாம் நீனும் நானும் டான்ஸ் ஆடலாம், ஆனால் இப்போ வேணாம் ஓகேவா? ஓகே அப்படின்ட்டு அவளும் ஜாலி ஆயிட்டா. ஸோ இப்படியே தான் நீங்கள் ஒரு தடவையும் கிராஸ் ஆகும்போதும் ஒன்று பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா நம்ஜூனுக்கு அடுத்தபடியாக டேயாங்க பார்த்தீங்க, டேயாங்க்கு அடுத்தபடியாக இப்போது ஜேஹோப்பை பார்க்குறீங்க. ஜேஹோப்போட ரூமே ஒரு மாதிரி டான்ஸ் ஸ்டூடியோ மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே ஜேஹோப் ஹோபினாக்கு எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள்
எ என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு கேட்க, ஓ பையன் நீங்களா? ஒன்றும் இல்லை, எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு ஹோபினாக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவர் ரொம்பவே நல்லாவே பிக்கப் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு ஹோபினாவோட தலையை ரப் பண்ணிட்டே ஜேஹோப் சொல்கிறாரு. ஹோபினாவும் சிரிக்கிறான். "ஆ, ஹோபினா வா, நம்ம ரூமுக்கு போகலாம்." "இல்லைம்மா நான் வரமாட்டேன், நான் ஜேஹோப் கூட தான் இருப்பேன்." அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் இவனும் நம்ம பேச்சை கேட்க போகிறதில்ல அப்படின்ட்டு நீங்களும் அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டீங்க. அந்த ரூமை விட்டு வெளில வந்ததுமே அவங்களுக்கு யூனாவோட வாய்ஸ் தான் கேட்குது. அவன் அழகாக பாடிட்டுருக்கான். ஏன்னா யூனா எங்கே பாடிட்டுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் தேடிட்டே போகும்போது தான் ஒரு பால்கனி சைடில் யூனா உட்காந்து பாடிட்டுருக்கான். உங்களுக்கு யூனா மட்டும்தான் தெரிய, நீங்கள் அப்படியே யூனா பக்கம் போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் யூனாக்கு முன்னாடி சுகா உட்காந்துட்ருக்காரு. சுகா தான் யூனாக்கு எப்படி பாடுறது அப்படின்ன மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் யூனா என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா பாடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கோல்டு டோன்லேயே சொல்கிறான். ஆமாம், அவன் என் கூட சேர்ந்து பாடிட்டுருக்கான், அவன் நல்லா பாடுறான், சொன்னால்தான் அவனுக்கு எப்படி பாடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு சுகாவும் ஒரு மாதிரி கோல்டு டோன்லேயே சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஆ ஆ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 3 கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளில வந்துட்டீங்க. நீங்கள் எதுவுமே யூனா கிட்ட சொல்லலை. ஏன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே யூனா சிரிச்சிட்டே அவன் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக அவன் பாட்டு பாடிட்டு இருந்தான். ஸோ அதை பார்க்கும்போதே உங்களுக்கே வித்தியாசமாக இருந்திருக்கும். ஏன்னா யூனா அளவாக சிரிக்க மாட்டான், ஒரு மாதிரி உம்முன்னே தான் இருப்பான். அவன் பேசுகிறதே அபூர்வன்ற மாதிரி தான் 1-2 வார்த்தையில் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவனே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு வேறு என்ன வேணும்? உங்களுக்கு உங்களோட பசங்க ஹாப்பியாக இருந்தால் அதுவே உங்களுக்கு போதுன்றனால தான் நீங்கள் யூனாவை எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வெளில வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி யூனாவா இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகும்போது, அம்மா அம்மா ஆ என்ன மோன்? இல்லை என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ம் அம்மா அங்கே பாருங்களேன். என்ன அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜிமின் தான் இருக்காரு. என்ன இப்போ என்ன அவருக்கு? இல்லை அங்கே பாருங்க ஒரு நிமிஷம். அங்கே மினி ஸ்விம்மிங் அடிச்சிட்ருக்கான். என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே பார்க்குறீங்க. அங்கே மினிக்கு ஜிமின் தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு எப்படி ஸ்விம்மிங் பண்ணும் அப்படின்ட்டு. நீங்கள் பதறி அடிச்சுட்டு மினி மினி இங்கே வா இங்கே வா அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு மினியை தூக்குறீங்க. அம்மா மினி என்ன பண்ணிகிட்ருக்க? தண்ணிக்குள்ளே போய் என்ன பண்ணிகிட்ருக்க? முழுகிட்டேன்னா என்ன ஆவறது? உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுல்ல. அதுக்கு தான் நான் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு முன்னாடி தான் அவர் மினியை பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவன் அங்கே தத்தளிச்சிட்ருக்கான், நீங்கள் என்னென்னா பார்த்துட்ருக்கீங்க. என்ன தத்தளிச்சிட்ருக்கானா? அவனுக்கு நான் ஸ்விம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்களா? அவனை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு. நான் தள்ளியெல்லாம் விடலை. அவனை கற்றுக்கிறியாடா அப்படின்னு கேட்டேன். அவனும் ஓகேன்ட்டான். சரின்ட்டு நான் தான் எல்லாமே நீ கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான் அவனுக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இங்கே பாருங்கள், என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் ரொம்ப அட்வான்டேஜெலாம் எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா? நான் கூட மினி கொஞ்சம் நல்லது பண்ணலான்னு தான் நினச்சேன். நல்லதா? என்ன நல்லது? அவனை தண்ணியில் முக்கி சாவடிக்க பார்க்குறதா? ஐயோ என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்க? நான்லாம் அப்படியெல்லாம் நினைக்க கூட கிடையாது. நீங்களே இதுக்கு இப்படி பண்ணுறீங்க. மினி நான் உனக்கு சொல்லி கொடுத்து தானடா இருந்தேன். ஆமாம், அவங்க எனக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருந்தாங்க. மினி போதும், என் கூட வா, நீ கோல்டு பிடிச்சிட போகுது. அம்மா இல்லை, எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கணும், அப்போ தான் நான் ஹைட் ஆக முடியும். என்ன? யார் வந்துட்ட சொன்னால் ஸ்விம்மிங் பண்ணால் ஹைட் ஆவாங்கன்னு? இந்தோ இவர் தான். என்ன நீங்கள் தான் சொன்னீங்களா? ஆமாம் நிஜம்தான். நான் தான் குள்ளமாக இருந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து நானும் ஸ்விம்மிங் பண்ணியிருந்தா கன்ஃபார்ம் ஹைட்டாக தான் இருந்திருப்பேன். நீங்கள் பார்த்தது இல்லையா? ஸ்விம்மிங் பண்ணுறவங்க எல்லாருமே ஹைட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போலேருந்தே எனக்கு ஸ்விம்மிங் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் அவனும் வளர்ந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியே இருக்காமல் கொஞ்சம் ஹைட்டாக வளருவான். என் பையன் ஹைட்டாக தான் வருவான். உங்களை மாதிரி எதுக்கு என் பையன் இருக்க போகிறான்? ஏன்னா அது எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு முழிக்கிறீங்க. ஏன்னா ஜிமின் மனசில் ஏதோ வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி தான் உங்களுக்கே தோணுது. ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி குழம்பி போய் தான் நீங்கள் மினி நீ வா என் கூட அப்படின்ட்டு இழுக்கிறீங்க. பட் மினி இல்லை முடியாதுமா, நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். நீயோ இப்போ என் சொல்கிற பற்றி கேட்க மாட்டல? அப்போ போ, அம்மா கிட்ட பேசாத. அம்மா ப்ளீஸ், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொஞ்ச நேரம் இந்த அங்கிள் கூட ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு வந்துடுறேம்மா.
அப்போ நீ நான் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன் அப்படி தானே? அம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதான் மினி சொல்கிறான்ல, அவன் கொஞ்ச நேரம் ஜிமின் அப்பா கூட விளாண்டுட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வரட்டும், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு மூன் தான் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிட்டா. நீங்களும் ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. ஆனால் ஜிமின் கூலாக நக்கலாக உங்களை பார்த்து ஸ்மைல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்தபடியாக நீங்கள் இன்னும் 2 வாண்டுங்க எங்கே சுற்றிட்டுருக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அப்போ கிச்சன்லேருந்து டம்மு டும்முன்னு சத்தம் கேட்டுட்ருக்கு. அதோடு சேர்த்து ஜின்வோ சிரிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. ஐயோ இவனை கிச்சனில் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் பதறி அடிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. மூணும் என்ன அப்படின்ட்டு பின்னாடி ஒரு வந்து பார்க்குறா. நீங்கள் அப்படியே பார்த்து ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்ட்டு மூணும் கேட்குறா. அப்போ தான் அங்கே 2 பேர் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அது யாரும் இல்லை, சின்னும் சின்வாவும் தான். அவங்க 2 பேரும் மாவை கொட்டி அப்படியே மாவிலே குளிப்பாட்டி வச்ச மாதிரி 2 பேரும் இருக்காங்க. அதை பார்த்து தான் நீங்கள் ஷாக் ஆனீங்க. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, அவனுக்கு எப்படி குக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஜின்வா இங்கே வா. அம்மா நான் வரமாட்டேன், நீங்கள் அடிப்பீங்க. இங்கே வாடா. இல்லை வர முடியாதுமா அப்படின்ட்டு ஜின் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிறான். உங்களுக்கு கோவமாக வருது. எல்லாரும் ஒரு மாதிரி ஆடிட்டுருக்காங்க. உங்களால் ஏற்றுக்க முடியல. மரியாதை இங்கே வந்துரு ஜின்வா அப்படின்ட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. அப்போது ஜின் தான் உங்கள் கையை பிடிச்சி தடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே சின்ன ஷாக்காகி பார்க்குறீங்க. சாரி, நீங்கள் எதுக்கு இப்போ அவனை மிரட்டுறீங்க? நான் குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான். என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்கும்போது ஒன்றுன்ற மாதிரி சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் கூட எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். என்னடா உனக்கு பிரச்சனை, இங்கே வா அப்படின்ட்டு நான் தான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு என் பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தான் நான் சமைக்கிறத. என்ன ஏன் இப்படி பார்க்குற? இல்லை எனக்கு இப்படி சமைக்கணும்னு ஆசை, ஆனால் அம்மா தான் சமைக்க விட மாட்டாங்க. ஓ சமைக்கணும்னு ஆசையா? பரவாயில்லையே, நீ என்ன மாதிரியே இருக்க. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? ஆமாம், எனக்கும் சின்ன வயசில் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் இப்போ சூப்பராக சமைக்கிறேன். ஓ அப்படியா? அப்போ எனக்கும் சொல்லித்தரீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் வளரு. நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க. சரி ஓகே, நீ இதெல்லாம் அப்புறம் கற்றுப்ப. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே அங்கிள் அப்படின்ட்டு அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லியிருப்பான். ஸோ ஜின்னும் அதுக்கப்புறம் ஜின்வாவும் தான் சேர்ந்துக்கிட்டு சமைச்சிட்ருப்பாங்க. டே அந்த மாவெட்ரா. எந்த மாவு? இதோ அங்கே இருக்கு பாரு அப்படின்ட்டு ஜின் 3rd ஷெல்ஃபில் இருக்க மாவை காமிக்க. ஓ இதுவா அப்படின்ட்டு அவனும் அதை எட்டி எடுத்துகிட்ருப்பான். அப்போது அது அப்படியே வலிக்கி விட்டுருச்சு. அந்த மாவை அவனோட சேர்த்து கொட்ட அதை பார்த்து ஜின் பதறி அடிச்சிட்டு வர அவர் மேலேயே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் சாரி அங்கிள் அப்படின்ட்டு ஜின்வா ரொம்ப பதறி இருப்பான். ஆனால் ஜின் ரொம்ப கூலாக பரவாயில்லடா அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அவர் கொட்டி விட்டுருப்பாரு. அதனால ஜின்வாவும் ஏன் மேலேயே கொட்டுறீங்களா அப்படின்ட்டு மாறி மாறி கொட்டி கொட்டி விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சத்தம் கேட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஜின் சொல்லி முடிக்க நீங்கள் ஜின்வா இங்கே பாரு, டபுள் வேலை வைக்கிற நீ. பாவம் தானே அவர் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருந்தார். இப்போ பாரு நீ எல்லாத்தையும் பாலாக்கிட்ட. சாரிம்மா. அங்கே கேளு. சாரி அங்கிள். ஐயோ சரி விடுங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஜின்வா நீ ஃபஸ்ட்டு வா. இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் அடிப்பீங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் வயன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு ஜின் சொல்ல சரின்ட்டு நீங்களும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க. அப்போ மூன் ஜின்வா என்ஜாய் எதுவும் பண்ண மாட்டாங்க வயன் அம்மா, ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணடிக்கிறா. ஸோ ஜின்வாவும் சிரிக்கிறான். அம்மா வாங்க போகலாம். எங்கே கூப்பிட்ற மூன்? நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்ட்டு மூன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. என்னம்மா உனக்கு இன்னொருத்த எங்கே நான் தேடணும், எனக்கு தெரியும் அவன் எங்கன்னு, அதனால தான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ட்டு மூன் தான் கூப்பிட்டு போகிறா. சரி என்னமோ சொல்கிறா, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்களும் அவள் பின்னாடியே போகிறீங்க. சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்ட்டு அவள் வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டா. எதுக்குமா, எதுக்கு வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு வந்த? வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாச்சும் இருப்பான் குக்கி. இல்லை வீட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பே இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு மூன் உங்கள் கையை பிடிச்சி வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஷெட்டுக்கு தான் இழுத்துட்டு வரா. எதுக்குமா இங்கே இழுத்துட்டு வந்திருக்க? வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே இழுத்துட்டு போனால் அது பாட்டில் போயிட்டே இருக்குது. என்னடா இது ஷெட்டா இல்லை வேறு ஏதாச்சுமா அப்படின்ட்டு தான் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அதை சுற்றி பார்த்துட்டே உள்ளே போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு புல்லட் சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே ஆடி போய் நின்றுட்டீங்க. மூணுமே கொஞ்சம் பயந்துட்டா. என்ன புல்லட் சவுண்டெல்லாம் கேட்குது? அதுவா, அது வந்து அப்படின்ட்டு மூன் தடுமாறிட்டுருக்கா. அப்போ நீங்களே
குக்கி அப்படின்ட்டு பதறிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. மூணும் உங்கள் பின்னாடியே ஓடி வரா. அங்கே பார்த்தா கன்னை எப்படி பிடிக்கணும், அதை எப்படி சுடணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஏ குக்கி அப்படின்ட்டு பதறிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜங்குக் கிட்டேருந்து குக்கியை உங்கள் பக்கமாக இழுத்துக்கிட்டீங்க. குக்கி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் குக்கியை வச்சுக்கிட்டு? ஒன்றும் இல்லை, அவனுக்கு எப்படி கன்னை பிடிச்சி ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவன் குழந்த, அவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன கன்னெல்லாம் வச்சுருக்கீங்க? என்கிட்ட கன் இருக்குது. ஏன்னா அப்போ நீங்கள் ஹலோ, இது நான் லீகலாக தான் வச்சுருக்கேன், புரியுதா? நீங்கள் நம்பலாமா வேணான்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஹலோ, நீங்கள் நம்ப வேணான்லாம் எனக்கு அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? இது லீகலாக என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போது குக்கி நீ கற்றுக்கிறியா கற்றுக்க மாட்டியா அப்படின்ட்டு கண்ணை காமிச்சு சொல்ல. நான் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு குக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறான். நீங்கள் தான் குக்கி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ என் கூட வா. இல்லைம்மா, அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா? அந்த கன்லேருந்து அப்படியே புல்லெட் வருது, செம்மையாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த செவத்தில் மோதுது. நீங்கள் நம்பலைன்னா அங்கே பாருங்கள், ஜேகே அப்பா அந்த டார்கெட்டில் எவ்வளோ கரெக்டாக சுட்டிருக்காருன்னு. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்த்தா அவ்வளோ எக்ஸைட் ஆகிடுவீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக சுடுறாரு. நான் அட்மையர் ஆகி பார்த்துட்ருக்கேன் தெரியுமா? ஸோ அதனால தான் நானும் கற்றுக்கிட்டு அதே மாதிரி சுடுவேன் அப்படின்ட்டு குக்கி அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்லிகிட்ருக்கான். ஆனால் உங்களால் தான் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களோட லிமிட்டில் இருக்கீங்களா? என்ன ஒருத்தரும் அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க, போதும். இதுக்கு மேலே நீங்கள் யாரும் என் பசங்கிட்ட கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? நான் இப்பயே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் குக்கி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். உங்களோட பாஸ்போர்ட் தான் என்கிட்ட இருக்கே, அப்படி எப்படி நீங்கள் போக முடியும்? நான் இந்த கொரியா விட்டு தானே போக முடியாது, ஆனால் நான் வேறு இடத்துல போய் தங்குவேன். ஓ அப்படியா? இந்த கேட்டு விட்டு உங்களால் வெளில போக முடியும் நம்புறீங்களா என்ன? ஏன் முடியாது, நான் போவேன். எப்படி வந்தனோ அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஓ, அப்போ நீங்கள் சுலபமாக இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறீங்களா என்ன? ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் உங்களால் முடியாது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ கூலாக சொல்ல, நீங்கள் அதுக்காண்டியே வீம்பா என்ன என்கிட்டே சபதம் விடுறாரா? ஏன் என்னால் போக முடியாது, நான் இப்போயே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஷெட்டை விட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னாடி வர. அப்போ தான் நீங்கள் கேட்டுக்கிட்ட எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க கையிலலாம் கன் இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே உங்கள் காதுக்கு ஒரு ரூமர் வந்திருக்கும். அது என்னென்னா ஜங்குக்கு வந்து ஒரு மாஃபியாவாக இருக்கார், அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அப்படின்ற மாதிரி. அதில் வேறு நீங்கள் இன்றைக்கி கன்னோட ஜங்குக்கை பார்த்துட்டீங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. அவரும் அப்படியே செவத்தில் சாஞ்ச மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. ஸோ நீங்கள் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிட்டீங்க. அவரும் சிரிச்சிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டார். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் ரூமை பார்த்தா உங்கள் ரூம் இப்போது ஓப்பன் ஆகுது லைட்டாக. அதுவும் சவுண்டே வராமல் கதை ஓப்பன் பண்ணி வெளில எட்டி பார்க்குறீங்க. யாருமே நடமாடுற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்காதனால ஓகே எல்லோரும் போய் தூங்கிட்டாங்க போல் அப்படின்ட்டு திரும்பி அவங்களோட பசங்க பார்க்குறீங்க. அவங்க 7 பேருமே க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களும் தூங்குறாங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பொறுமையாக வெளில வந்துட்டு கதவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, சவுண்டே வராத மாதிரி. அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பூனை நட போட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ரூம்க்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறீங்க. அப்படின்ட்டு இழுத்து ஒரு மூச்சு விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. சவுண்டே வராமல் உள்ளே எட்டி பார்த்தா ஃபுல்லு கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆகி ஒரு மாதிரி கருகுமன் தான் அந்த ரூமே இருக்குது. ஸோ நீங்கள் ஓகே தூங்கிட்டாங்க போல் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உள்ளே அப்படியே பொறுமையாக வந்து கதவை க்ளோஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு 3 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளேயே யாரோ உங்களை அப்படியே இழுத்து செவத்தில் பின் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்காங்க. அந்த இருட்டில் நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க அப்படின்ட்டு ஐஸ் மட்டும்தான் மீட் ஆகுது. அவரோட கைகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கை ரெண்டத்தையும் அவ்வளோ அழுத்தி செவத்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டோன்ட்டு ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் யார் உங்களை இப்படி கையும் கழுவுமா பிடிச்சா நீங்கள் எதுக்கு இந்நேரத்தில் அதுவும் மிட் நைட்டில் அந்த ரூம்குள்ளே போகணும், எதுக்காண்டி நீங்கள் போகணும், என்ன எடுக்கிறதுக்காண்டி போனீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.